என் மகன்கள் இருவர் தவறான வழியில் அல்லது சந்தேகத்திற்குரிய வழியில் செல்வத்தை திரட்டியிருந்தால் அவர்கள் அதனை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது நேற்று சாடினார். மகாதீரின் புதல்வர்களான மொக்சானி, மிர்சான் ஆகிய இருவரும் முறையே 1.2 பில்லியன் ரிங்கிட் சொத்துகளையும் மிர்சான் 4 பில்லியன் ரிங்கிட் சொத்துகளையும் வைத்திருப்பதாக அடிலான் தேசிய தலைவர் அன்வார் கூறியிருப்பது மிகப்பெரிய பொய் என்றும் மகாதீர் தெரிவித்தார். அன்வாருக்கு எங்கிருந்து இந்த புள்ளி விவரமும் கணக்கும் கிடைத்திருக்கிறது என்று அவர் கேட்டார். சமூக ஊடகங்களுக்கு அனுப்பிய அறிக்கையில் மகாதீர் இதனை தெரிவித்துள்ளார். எனக்கு சொந்தமான சொத்துகள் தொடர்பில் ஏற்கனவே விளக்கம் கொடுத்து விட்டேன் என்றும் அவர் மேலும் சொன்னார். மொக்சானி தம்முடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 1 பில்லியன் ரிங்கிட் என பிரகடனம் செய்திருக்கிறார் என்றும் மிர்சான் 246.2 மில்லியன் ரிங்கிட் சொத்து மதிப்பை பிரகடனம் செய்திருக்கிறார் என்றும் MACC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி வெளியிட்ட அறிக்கையையும் மகாதீர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். என் புதல்வர்கள் செய்திருக்கும் சொத்து பிரகடனம் குறித்து MACC மனநிறைவு கொள்கிறது என்று அசாம் கூறியிருக்கிறார். அந்த செல்வம் எப்படி வந்தது என்று தெரியாமலா அசாம் மனநிறைவு கொண்டிருப்பார் என்றும் மகாதீர் கேள்வி எழுப்பினார். என் மகன்களை MACC பலமுறை விசாரணை செய்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பல மணி நேரம் விசாரணை நடந்துள்ளது. பிரகடனம் செய்யப்பட்ட சொத்துகள் பற்றி MACC விசாரித்ததா என்றும் மகாதீர் கேள்வி எழுப்பினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.